ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேகலா டிசைனர். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே நிறைய தோழிகளுக்கு வந்து பேக் சைடுடைய ஆம் பகுதியாகட்டும் அல்லது ஃப்ரண்ட் சைடுடைய ஆம் பகுதியாகட்டும் புஷ்ன்னு தூக்கிட்டு இருக்கு அல்லது சுருக்கம் அடிக்குது. ஆம் பகுதி இடத்துல வர்ற டாட் பிடிக்கிற இடத்துல மட்டும் சில பேர்த்துக்கு தூக்கிட்டு நிற்கும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் பகுதியிலிருந்தே முன் ஆம் பகுதியாகட்டும் அல்லது பேக் சைடுடைய ஆம் பகுதியாகட்டும் தூக்கிட்டு இருக்கும். இது என்னென்ன காரணத்தால் வருது, இது எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு முழு விளக்கத்தோடு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். காட்டுக்காக ஒரு அளவு பிளவுஸ் எடுத்திருக்கேன். இப்போ பிளவுஸுடைய பின் பாகத்துடைய ஆம் பகுதியை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நான் எடுத்திருக்கிற அளவு பிளவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளவுஸுடைய பேஸான இடம் அப்படின்னா நம்ம எந்த இடத்த சொல்லலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷோல்டரையே நம்ம பேஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷோல்டருடைய அளவில் வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டாக என்ன நடக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, கழுத்துடைய சுற்றளவு வர்ற இடத்துல ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷோல்டர்ல இருந்து முன்பகுதியுடைய கழுத்துடைய சுற்றளவாகட்டும் அல்லது பேக் சைடுடைய கழுத்துடைய சுற்றளவாகட்டும் நமக்கு வந்து லூஸ் அடிச்சுட்டு கிளாத் வந்து தூக்கிட்டு இருக்கிற பிரச்சனை வரும். மூணாவதா என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷோல்டர்ல இருந்து ஆம் பகுதியுடைய சுற்றளவு இருக்கு இல்லைங்களா, இந்த சுற்றளவு வந்து லூஸா தூக்கிட்டு நிற்கும். அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுற்றளவுல தான் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இந்த சைடுல டக் அடிச்சாலே நமக்கு சரியாயிரும். இதுவே வந்து ஷோல்டர்ல நம்ம ஃபால்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து இந்த ஆம் பகுதியில டக்கு வைக்கிறதுனால சரியாகாது. அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா, ஷோல்டர்ல நம்ம பண்ற ஃபால்ட்டால இந்த ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து ஃப்ரண்ட் சைடில் நம்ம டக் பிடிக்கிறோம் இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து நல்லாவே தூக்கிட்டு தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரண்ட் சைடு கண்ணாடி பார்க்கறதுனால நமக்கு இந்த இடத்துல தூக்கிட்டு இருக்கிற வித்தியாசம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் அதுவே வந்து பேக் சைடில் வந்து யாராவது சொன்னால் அல்லது நம்ம பேக் சைடை வந்து கண்ணாடியில் பார்க்குறப்போ தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சுற்றளவு முழுவதுமே லூஸ் ஆகி இந்த ஷோல்டர் பக்கத்தில் கை ஜாயிண்ட் வைக்கிற இடத்துல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா, இந்த கை பகுதியே நமக்கு வந்து இப்படி இழுக்கிறக்க ஆரம்பிச்சிரும். அப்படி இழுக்க ஆரம்பிக்கும் போது ஷோல்டர்ல இருந்து அப்படியே கை பகுதி வரைக்குமே நமக்கு வந்து இப்படி தொங்கிட்டு இருக்கும். இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்க வேண்டிய ஷோல்டர் பகுதி வந்து இப்படி சரிய ஆரம்பிச்சிடும். ஒரு 1/4 இன்ச், 1/2 இன்ச், 3/4 இன்ச், 1 இன்ச் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஷோல்டர் எந்த அளவுக்கு ஃபால்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு சரிவு கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா, இந்த ஆம் பகுதியுடைய சுற்றளவு ஆம் பகுதி வரைக்கும் சுருக்க அடிக்கிறதாகட்டும், தூக்கிட்டு நிற்கிற பிரச்சனை எல்லாமே வரும். நம்ம என்ன நினைச்சுக்குவோம், நம்ம இந்த சுற்றளவுலயே தான் தப்பு பண்ணியிருக்கோம், அதனாலதான் இது வந்து தூக்கிட்டு இருக்கு அப்படின்னு. சில சமயங்கள்ல இந்த சுற்றளவு மார்க் பண்ணும்போது அதுல சின்ன சின்ன, அதாவது 1/4 இன்ச், 1/2 இன்ச் வித்தியாசத்துல நம்ம வந்து கிளாத் வந்து அதிகமாக கொடுக்கும்போது கண்டிப்பா இந்த இடம் புசுன்னு தூக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஒரே மிஸ்டேக்கால தான் நமக்கு வந்து ஆம் பகுதியில் புசுன்னு தூக்கிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. முதல் காரணம் வந்து நம்ம இந்த ஷோல்டர் மார்க் பண்றோம் இல்லைங்களா, இந்த ஷோல்டர் தான் எல்லாத்துக்குமே காரணம். அதனால தான் ஷோல்டர் பகுதி வந்து இதுதான் பேஸ் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு கட்டடத்துக்கு எப்படி நமக்கு அஸ்துவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணுமோ அந்த மாதிரி இந்த ஷோல்டருடைய அளவுகள் வந்து நீங்க கரெக்டா பர்ஃபெக்டா மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் வந்து கச்சிதமாக சூப்பராக இருக்கும். இப்போது ஷோல்டரை எப்படி மார்க் பண்ணால் நமக்கு வந்து இந்த ஆம் பகுதி ஆகட்டும் அல்லது இந்த கழுத்துடைய சுற்றளவாகட்டும், ஷோல்டருடைய ஃபால்ட் ஆகட்டும், இந்த 3 பகுதியும் நமக்கு வந்து ஃபால்ட் இல்லாமல் அக்யூரேட்டாக கரெக்டாக ஃபிட்டிங்காக நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒரு நபருடைய ஃபுல் ஷோல்டருடைய அளவு வந்து 14 இன்ச் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த 14 இன்ச்சை நம்ம வந்து மார்க் பண்ணும்போது எந்த மாதிரி மெஷர்மெண்ட்ல எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இப்போ இந்த 14 இன்ச் ஃபுல் ஷோல்டருடைய அளவு அப்படின்னா, இந்த 14 இன்ச்சை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 2ஆல டிவைட் பண்ணும். ஏன் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம பிளவுஸுடைய பேக் சைடு கிளாத்தை வந்து நம்ம இந்த மாதிரி ரெட்டையாக தான் மடிச்சு போட்டு மார்க் பண்றோம் இல்லைங்களா, அதனால தான் நம்ம வந்து 2ஆல டிவைட் பண்றோம். ஃபுல் ஷோல்டருடைய அளவு 14 இன்ச் அப்படின்னா அதை 2ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு
7 இன்ச் வருது. இந்த 7 இன்ச்சில் வந்து நம்ம -2 இன்ச் பண்ணணும். ஏன் கேட்டீங்க அப்படின்னா இது வந்து கழுத்து, அதாவது ரவுண்டு கழுத்தாகட்டும் அல்லது பா கழுத்தாகட்டும் அல்லது வி கழுத்தாகட்டும் அல்லது எந்த ஒரு டிசைன் கழுத்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்ம வந்து 5 இன்ச்சுக்கு பக்கமே நம்ம வந்து கழுத்துடைய இறக்கம் கொடுக்குறோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக 2 இன்ச்சை நம்ம மைனஸ் பண்ணோம். 2 இன்ச்சை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மொத்த ஷோல்டருடைய அளவு வந்து 5 இன்ச் கிடைக்குது இல்லைங்களா? இந்த 5 இன்ச் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து முழு ஷோல்டருடைய அளவை நம்ம எடுக்கணும். இதுவும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காலர் நெக் ஆகட்டும் அல்லது போட் நெக் நீங்கள் வந்து மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த முழு ஷோல்டருடைய அளவை 2ஆல் டிவைட் பண்ணி வர்ற ஆன்சர் 7 இன்ச் இருக்கு இல்லைங்களா? இந்த 7 இன்ச்சுக்கு தான் முழு ஷோல்டருடைய அளவை எடுக்கணும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கழுத்து பகுதி வந்து 1 இன்ச் 2 இன்ச் 3 இன்ச் 4 இன்ச் வரைக்குமே சின்ன கழுத்தை நம்ம மார்க் பண்ணுறோம் அல்லது காலர் நெக் வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய முழு ஷோல்டருடைய அளவை கொடுத்தா தான் பேக் சைடு வந்து டைட்டாக இருக்காமல் கரெக்டான உடல் பாகத்துக்கு தகுந்த மாதிரி 2 ஷோல்டர் பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா இழுத்து பிடிக்காம கரெக்டான அளவில் இருக்கும். இதே நம்ம வந்து கழுத்து இறக்கம் கொடுக்குறோம் 4 இன்ச்சுக்கு மேலே 5 இன்ச் 6 இன்ச் 7 இன்ச் 8 இன்ச் அந்த மாதிரி கழுத்து வந்து இறக்கம் கொடுக்குறோம் அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக 2 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணி தான் வர்ற அளவை தான் நம்ம வந்து ஷோல்டருடைய அளவுக்கு மார்க் பண்ணோம். அப்போ இப்படி நீங்கள் மார்க் பண்ணீங்க அப்படின்னாலே நமக்கு வந்து ஷோல்டர் பக்கம் ஆம் பகுதி தூக்கிட்டு இருக்கிறது, ஷோல்டர் சரியறது, கழுத்து லூஸ் ஆகிற பிரச்சனை முடிஞ்ச வரைக்கும் வராது. இப்போது நம்ம எடுத்துருக்கிற இந்த ஷோல்டருடைய அளவை எப்படி மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு சதுரமான கிளாத் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சதுரமான கிளாத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டையாக கிளாத்தை நம்ம மடித்து போட்டோம் அப்படின்னா இந்த கார்னர்லேருந்து தான் நம்ம வந்து ஃபுல் ஷோல்டருடைய அளவை மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா? இப்போ முழு ஷோல்டருடைய அளவு வந்து நம்ம இந்த 5 இன்ச் இருக்கு இல்லைங்களா? இந்த 5 இன்ச்சை தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். இப்போ 5 இன்ச் இந்த இடத்துல வருது அப்படின்னு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 இன்ச் கழுத்துடைய அகலம் தரலாம் அல்லது 2.5 இன்ச் கழுத்துடைய அகலம் தரலாம். அது வந்து நம்மளுடைய ஆப்ஷன் தான். நான் வந்து 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். 2.5 இன்ச் வந்து கழுத்துடைய அகலத்துக்கும் 2.5 இன்ச் வந்து ஷோல்டருடைய அகலத்துக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். முழு ஷோல்டருடைய அளவை 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆம் பகுதியுடைய சுற்றளவுக்கு தகுந்த மாதிரி 5 இன்ச் அல்லது ஒரு 1/2 இன்ச் சேர்த்திக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டருடைய அளவை தான் நம்ம வந்து இந்த ஆம் பகுதியுடைய நீளத்துக்கு மார்க் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த அளவு வந்து மார்பு சுற்றளவும் நமக்கு இந்த ஆம் பகுதியுடைய சுற்றளவு ஒரே இடத்துல கரெக்டாக லேண்டிங் ஆகும். ஒரு சில சமயம் வந்து ஒரு 1/4 இன்ச் முன்ன பின்ன ஆகும். மார்பு சுற்றளவும் இந்த ஆம் பகுதியுடைய சுற்றளவு ஒரே இடத்துல வருது அப்படின்னாலே நம்ம வந்து கரெக்டான அளவில் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கட்டமாக நம்ம வந்து சரி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இந்த ஆம் பகுதியுடைய நீளம் வந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/4 இன்ச் சேர்த்து 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 5.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணின இடத்துக்கு பிறகு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுத்துடைய நீளம் இருக்கு இல்லைங்களா? கழுத்துடைய நீளம் வந்து ஒரு 7 இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு நம்ம வந்து ரவுண்டு ஷேப்பில் கழுத்துடைய ஷேப்பை கொடுத்துடலாம். ஆம் பகுதியுடைய சுற்றளவு 14 இன்ச்சா அல்லது 16 இன்ச்சா அப்படிங்கிற அந்த முழு சுற்றளவு எந்த அளவு வருதோ அந்த அளவை வந்து நம்ம 2ஆல் டிவைட் பண்ணுவோம். எடுத்துக்காட்டுக்கு வந்து ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து 14 இன்ச் வருது அப்படின்னா நம்ம வந்து 7 இன்ச் சுற்றளவு வந்து எடுத்துக்கணும். 14 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 இன்ச் வரும். இப்போ இந்த கார்னர்ல இருந்து 1.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து இந்த கார்னர் வந்து 1.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிட்டு மார்க் பண்ணதுக்கு பிறகு இந்த வளைவை வந்து 7 இன்ச்சுக்கு ஆம் பகுதியுடைய சுற்றளவை 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இடுப்புடைய சுற்றளவு எந்த அளவோ அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா உள் டக்குக்காக 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ அந்த மாதிரி நம்மளுடைய ஆப்ஷன் தான். இந்த அளவுகளை மார்க் பண்ணினதுக்கு பிறகு இந்த பிளவுஸுடைய வரைபடத்தில் நம்ம என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளவுஸுடைய ஆம் பகுதி ஆகட்டும் ஷோல்டர் பகுதி ஆகட்டும் கழுத்துடைய சுற்றளவு இந்த 3ன்னு சொன்னேன் இல்லைங்களா? இந்த 3 பகுதியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுத்துடைய வளைவுல இருந்து இப்படி வந்து இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த ஆம் பகுதியுடைய சுற்றளவு இந்த 3 மார்க்கிங்க்குமே வந்து
பெரிய சம்மந்தம் இருக்குது. இந்த 3 மார்க்கிங்கில் ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டருடைய அளவு நமக்கு மாறும்போது ஆம்பகுதியுடைய சுற்றளவாகட்டும் அல்லது கழுத்துடைய சுற்றளவாகட்டும் நமக்கு பிரச்சனை வந்துடும். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஷோல்டருடைய முழு நீளம் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நீங்கள் தப்பாக எடுத்துட்டீங்க. இப்போ சரியான அளவுல இருந்து நீங்கள் கழுத்துடைய இறக்கம் வந்து அதிகமாக வைக்கும்போது 2 இன்ச்சு மைனஸ் பண்ணி இந்த ஷோல்டருடைய அளவை எடுக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த 2 இன்ச்சு சப்போஸ் நீங்கள் வந்து மைனஸ் பண்ணாமல் நீங்கள் முழு ஷோல்டர்லேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது 1.5 இன்ச் மைனஸ் பண்ணியிருக்கலாம், அல்லது நீங்கள் மைனஸே பண்ணாமல் முழு ஷோல்டருடைய அளவை அப்படியே கூட ஷோல்டருக்கும் நீங்கள் அளவு எடுத்திருக்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து சரியான ஷோல்டருடைய அளவு எடுக்காத பட்சத்தில் நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷோல்டருடைய நீளம் வந்து அதிகமாகும் இல்லைங்களா. அப்போ அதிகம் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சில சமயத்தில் நம்ம வந்து கழுத்து பகுதியை வந்து நார்மலான அளவில் கட் பண்ணும்போது ரொம்ப நமக்கு வந்து ஷோல்டர் வந்து தள்ளி இறங்கிட்டு இருக்காது. இதே வந்து நல்லா லோ நெக் வைக்கிறோம், அதாவது 5 இன்ச்சுக்கு மேலே 4 இன்ச்சுக்கு மேலே வரும்போதே நம்ம வந்து இந்த 2 இன்ச்சு கண்டிப்பாக ஷோல்டர் பக்கத்தில் கம்மி பண்ணியிருக்கணும். கம்மி பண்ணாமல் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது என்ன ஆகுனா, இந்த முழு ஷோல்டருடைய அளவு வந்து இந்த பட்டையா வர்ற இடம் வந்து அதிகமாக நமக்கு வருது இல்லைங்களா. இந்த 2 இன்ச் நம்ம மைனஸ் பண்ணாமல் சப்போஸ் 1 இன்ச் 1.5 இன்ச் அப்படிங்கும்போது என்ன ஆகுனா, 1/2 இன்ச் 1/4 இன்ச் 3/4 இன்ச் 1 இன்ச் அந்த மாதிரி நம்மளுடைய முழு ஷோல்டருடைய அளவு வந்து ஷோல்டரை விட அதிகமாக நமக்கு வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம கழுத்து வந்து இந்த இறக்க கொடுக்குறோம் இல்லைங்களா. இறக்க கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா, கழுத்து வந்து விரிவடையும். ஷோல்டர் கிளாத் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ளவுஸ் போடும்போது நல்லா விரிவாக வட்டமாக அந்த மாதிரி ஷேப்பில் வரும். அப்போ என்ன ஆகுனா, இந்த ஷோல்டர் பக்கம் வந்து அப்படியே நமக்கு கை பக்கத்தில் நமக்கு வந்து வலிஞ்ச மாதிரி வரும். அப்போ அந்த ஷோல்டருடைய அளவுகள் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் அது எந்த இடத்துல நமக்கு ஃபால்ட்டாக காட்டும் பார்த்தீங்கன்னா, ஆம்பகுதியுடைய முன்பக்கத்துலேயும் பேக் சைடுலையும் நல்லாவே நமக்கு வந்து கிளாத்து தூக்கிட்டு நிற்கும். ஷோல்டர் பிரச்சனை வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து புஷ்ஷுன்னு தூக்கிட்டு ஷோல்டர் டக்கு பிடிச்சாலும் இந்த தூக்கிட்டு இருக்கிற பிரச்சனை சரியாகாது. அதே மாதிரி நீங்கள் இந்த ஒரு சில பேர் வந்து இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் வைக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா ப்ளவுஸில், அதாவது இந்த மாதிரி இந்த முன் ஆம் பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ஒரு சில பேர் வந்து டக் அடிச்சு கிளாத்தை வந்து ஒரு 1/2 இன்ச் 1/4 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணுவாங்க. புஷ்ஷுன்னு நம்ம தூக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த தூக்கிட்டு இருக்கிற கிளாத் சரியாகும்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல நீங்கள் அந்த மாதிரி தவறுகள் செஞ்சாலும் எச்சா இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். இல்லை இன்னுமே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா தூக்கிட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனை வந்து சரியாகாது. இந்த பிரச்சனை சரியாகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, கைப்பகுதியை முழுமையாக நீங்கள் வந்து தனியாக பிரித்து எடுத்துடணும். கைப்பகுதியை தனியாக பிரித்து எடுத்துட்டு இந்த ஷோல்டருடைய அளவு இருக்கு இல்லைங்களா, நீங்கள் ஏற்கனவே கட்டிங் பண்ண அளவில் இருந்து 1/4 இன்ச் 1/2 இன்ச் வந்து கம்மி பண்ணி நீங்கள் ட்ரா பண்ணணும். இந்த சரியான அளவில் இருந்து ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் உள்ளே தள்ளி நீங்கள் வந்து இந்த வளைவு கொடுங்க. அது முழுசாக நம்ம பண்ணோம் அப்படின்னா ஆம்பகுதி சுற்றளவு வந்து பெருசாயிரும். இந்த டாட் பிடிக்கிற இல்லைங்களா, டாட் பிடிக்கிற இடத்துல இருந்து இந்த ஷோல்டர் பக்கத்து வரைக்குமே இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் எந்த அளவு உங்களுக்கு கிளாத்து தூக்கிட்டு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கைப்பகுதி பிரித்து எடுத்ததுக்கு பிறகு ஷோல்டருடைய இடத்த தான் ஃபஸ்ட்டு நம்ம சிறுசு பண்ணணும். சிறுசு பண்ணிவிட்டு அந்த வளைவை வந்து அப்படியே இந்த முன்பகுதிக்கு நம்ம டாட் பிடிக்கிற இல்லைங்களா அந்த இடத்தோட நம்ம வந்து வளைவை எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து பெருசாக ஆகாமல், அதே மாதிரி உங்களுக்கு முன்பக்கத்தில் வந்து இந்த கிளாத் வந்து தூக்கிட்டு இல்லாமல் இந்த ஆம்பகுதியை வந்து ஒரு ஃபிட்டாக வந்து நம்ம பயன்படுத்தும் போது நல்லா ஃபிட்டிங்காக இருக்கும். இந்த ஃபிட்டிங்க்கு ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டருடைய இந்த கை ஜாயிண்ட் இடத்த வந்து நம்ம வந்து கம்மி பண்ணணும். அந்த மாதிரி கம்மி பண்ணி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது என்னாகும் பார்த்தீங்கன்னா, அந்த புஷ்ஷுன்னு தூக்கிட்டு இருக்கிற பிரச்சனையோ அல்லது நமக்கு ஷோல்டர் சரியிற பிரச்சனையோ முன்பக்கமாகட்டும் பேக் சைடு ஆகட்டும் ஆம்பகுதியுடைய தூக்கிட்டு இருக்கிற பிரச்சனை இருக்காது. நான் சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு இருக்காது. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.